ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 25லேருந்து 35 வயசில் இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் தாங்க. அதில் வந்து 3 ப்ராப்ளம் வந்து மெயினாக வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெலி ஃபேட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து நிறையா பேருக்கு வந்து டென்ஷன்னால் வந்து ஹேர் ஃபால் ஆகுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்னால வந்து நிறையா பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வருதுங்க. சரி வாங்க இதுக்கான சொல்யூஷனை வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னு வந்து பார்த்திங்கன்னா பெலிஃபேட்னால் நிறைய பேருக்கு என்னன்னே தெரியுது இல்லைங்க. அதாவது ரொம்ப ஓவராக வெயிட் கெயின் பண்ணிக்கிறது. இதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, லேக் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருக்கிறது, லேட் நைட் ஈட்டிங், ரொம்ப லேட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது, இது தாங்க வந்து நம்மளுக்கு ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு வந்து ரீசனாக இருக்குது. இப்போல்லாம் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு பற்றி சொல்லவே வேணாங்க. அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு நம்மளுக்கு வந்து அது டேஸ்ட்டாக இருக்கிறனால வந்து நம்ம விரும்பி விரும்பி சாப்பிட்டுக்குறோம். ஆக்டிவிட்டீஸ் நம்ம அதை எல்லாத்தையும் சாப்பிட்றோமா, நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே ரேண்டமாக வீட்டில் சும்மாவே இருக்கிறது. இதனால தாங்க வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து ஓவராக கெயின் ஆகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சரி அப்போ சாப்பிட்டுக்கலாம், இப்போ என்ன இப்போ பசியாகலை அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு மேலே வந்து எந்த ஒரு கவனிப்பும் இல்லாமல் அப்படியே இருந்துக்குவாங்க. அவங்களுக்கும் வந்து ஓவராக வந்து வெயிட் ஆகும். ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்கணும். சரி வாங்க இதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம பார்க்கலாம். மார்னிங்கில் வந்து நல்லா வார்ம் வாட்டரில் ஒரு லெமனை வந்து புழிஞ்சிட்டு அதை வந்து நம்ம குடிச்சிட்டே வந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு வாக்கிங் இல்லைன்னா நம்ம ஸ்கிப்பிங் பண்ணலாம். வீட்லேயே வந்து நம்ம வாக்கிங் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம நல்லா வீட்லேயே நின்றுட்டு ஸ்கிப்பிங் பண்ணால் நம்மளுக்கு வந்து உடம்பு குறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நைட் வந்து நம்ம ஒயிட் ரைஸை வந்து தவிர்த்துட்டு சப்பாத்தி மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து உடம்பு கம்மியாகும். நான் சொன்ன இந்த 3 டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 30 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து தொப்பை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணுற மெத்தடு. நம்ம ஜிம்மு அங்கே இங்கேன்னு போய் நம்ம உடம்ப வேஸ்ட்டாக டயர்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு சாப்பிடாமல் இருந்து கூட நம்ம உடம்பு கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு வந்து ஃபுல்லாக தாங்க ஏறும். நல்லா சாப்பிட்டு உடம்ப வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. செகண்ட் மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் நமக்கு எதுக்குடா ஆகுது, நம்ம எதுவும் சோப்பு யூஸ் பண்ணி இது மாதிரி நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுதா, இல்லை ஷாம்பு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்மளுக்கு இப்படி ஹேர் ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு நல்லா இல்லை, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஹெல்த்தி இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகும். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மெயின் ரீசன். சில பேர் வந்து இந்த ஹேர் வந்து ஃபாலோ ஆகுறத நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக நினைப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நினைக்கவே மாட்டாங்க. சரி ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபாலோ ஆகுதுன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஃபுட், அதாவது எக்கு, முளைக்கட்டிய பயிர்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரீசனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிர் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க, அதனால் கூட ஹேர் ஃபால் ஆகும். இன்னொன்று கடைசியாக பார்த்திங்கன்னா கிரவுண்ட் நட்ஸ், அது வந்து ஒருத்தருக்கு பார்த்தாலே பிடிக்காதுச்சு, இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஆகுங்க. செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகோனட் ஆயில் வந்து வைக்க மாட்டோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து நம்ம வீக்லி 2 வந்து வைக்கணும். வச்சுட்டு கறி லீவ்ஸ் நம்ம அதில் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க. மெயினாக வேலைக்கு போகிறவங்க வந்து தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வைக்கிறக்கும் டைம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகுங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 நீங்கள் எப்படியாச்சும் தலைக்கு தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்டு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லாவே தூங்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒர்க் ப்ரெஷரு அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா தூங்க மாட்டாங்க. தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகுங்க. மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிச்சா அதாவது நம்ம 8 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். அந்த தூக்கம் இல்லைங்கிறம்போது நம்மளுக்கு மைண்ட் ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்குமே வந்து அதே ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து நல்லா தூங்கி எந்திரிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போகிறவங்க வந்து பகலில் வந்து தூங்க முடியாது. பகலில் நம்ம தூங்கலைனாலும் நைட்டு வந்து நல்லா ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இருக்காதுங்க.
இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு உடனே வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுக்கோங்க. அது சின்ன நெல்லிக்காய் இல்லைங்க, பெரிய நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்டு டெய்லியும் ஒரு டம்ளர் வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிக்கோங்க. இப்படி நம்ம குடிச்சிட்டே வந்தால் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகிடுங்க. தேர்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், லோ எனர்ஜி, அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர். இதெல்லாம் வந்து எதனால் வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் டென்ஷனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிபி லெவலு, ப்ரெஷரு இதெல்லாம் வந்து ஏறும். இதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ப்ரெஷர். மெயினாக பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கொடுக்குற ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் அடிக்டேஷன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மொபைல் இது இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்கலேருந்து கூட பார்த்தா கூட நம்ம வந்து மொபைல் மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு உள்ளாகுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஸ்லீப்பிங்னா நம்மளுக்கு வந்து நைட் டைமில் ஃபோன் பார்க்குறது, இல்லை நம்ம வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நைட் வந்து தூக்கம் வராதுங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹியூமனுங்கிறதுனால வந்து நம்மளுக்கு டெய்லி நம்மளுக்கு டே பை டே ரொட்டீனாக என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஹியூமன் பாடிக்கு தேவைப்படுற நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வருதுங்க. சரி, இதுக்கான ரீசன் வந்து பார்த்துட்டோம், அதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ப்ரீத்திங் பண்ணணும். அதாவது மார்னிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால வந்து நம்ம ஹார்ட்டும் சரி எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். அப்படி நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்மளுக்குள்ள இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, பிபி லெவல் எல்லாமே வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. லேட் நைட் ஸ்க்ரீன், அதாவது வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் வந்து ஸ்க்ரீன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நைட் வந்து நம்ம அந்த ஐக்கு வந்து பவர் வந்து அதிகமாக கொடுக்கறனால வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வருங்க. நிறையா நட்ஸு நம்ம சாப்பிட்டுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நட்ஸுனாலே அது சுத்தமாக ஒதுக்கிடுவாங்க, சாப்பாட்லேயும் சேர்க்க மாட்டாங்க, தனியாக ஃப்ரீயாகவும் சாப்பிட மாட்டாங்க. நட்ஸுனாலே ஒருத்தருக்கு வந்து பிடிக்காத உணவாக இருக்கும். அதை வந்து நம்ம நிறையா சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டால் இன்னுமே கொஞ்சம் நல்லதுங்க. இந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு நன்மை நமக்கு வந்து செஞ்சுட்டே தாங்க இருக்கும். ஒரு ஃப்ரூட்டுக்கும் ஒரு விதமான நம்ம ஹெல்த் ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பனானா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரெஷரு, பிபி இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணுறது முதல் பொருள்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பனானா தாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இமீடியட்டாக வந்து எனக்கு வந்து என்னோடய ப்ரெஷர் லெவல் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நிறைய வெஜ்ஜு ஃப்ரூட்ஸ் நிறையா சேர்த்திக்கோங்க. சண்டே டைம் பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் எடுங்க. அதாவது நம்ம நான்வெஜ் எடுக்கிறத விட வெஜ் ஐட்டம் சேர்த்திட்டு நல்லா ஜூஸ் ஐட்டம் சேர்த்து இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஏற்பட்டிருக்க மாற்றத்தை நாமளே வந்து கண்குள்ளே பார்க்கலாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லது. இது தாங்க மோஸ்ட் காமனாக வந்து 25 to 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற உமனுக்கும் சரி மென்னுக்கும் சரி இருக்கிற ப்ராப்ளமே. இதை வந்து நம்ம இப்போ முன்னாடி சொல்லியிருக்கிற அந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து இது எல்லாத்தையும் மாற்றிக்கலாங்க. இப்போ சொல்லியிருக்கிற 3 ப்ராப்ளத்தில் உங்களோட மெயின் ப்ராப்ளம் எதுன்னு சொல்லுங்கள். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபுல்லாக போடலாம். இப்போ வந்து 3 இது வந்து சொல்லியிருக்கேன். அந்த 3 ப்ராப்ளத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு இருக்கும். அந்த ஒன்றை சொன்னிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம டீப்பாக வந்து அதில் பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தினருக்கும் இது வந்து சேரணுன்னா இதை ஷேர் பண்ணிக்கோங்க.